அமெரிக்க நிறுவனங்கள் தான் ஏஐ துறையில ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அமெரிக்க நிறுவனங்களுக்கே சவால் விடுக்கிற வகையில இப்ப சீனா டீப்சீக் என்ற ஒரு ஏஐ டூலை அறிமுகம் செஞ்சிருக்கு. இது சர்வதேச அளவுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்க நிலையில இதனால அமெரிக்காவை சேர்ந்த என்விடியா அதனுடைய சந்தை மதிப்புல இருந்து 600 பில்லியனை இழந்திருக்கு. இது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப சமீப ஆண்டு காலமாவே ஏஐ நிறுவனங்கள் தான் உலகையே ஆட்டி படைச்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். திரும்பிய பக்கம் எல்லாமே ஏஐ அப்படின்ற ஒரு சூழல் தான் உருவாகி வருது. ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வரைக்கும் வெளியான எல்லா ஏஐ நிறுவனங்களுமே அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களா தான் இருக்கு. இதனால அமெரிக்க நிறுவனங்கள் தான் ஏஐ துறையில இது நாள் வரைக்குமே தனிக்காட்டு ராஜா போல ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஓபன் ஏஐ உடைய ChatGPT, கூகுள் உடைய ஜெமினி, இப்படி உலகில் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஏஐ நிறுவனங்கள் அமெரிக்காவை சேர்ந்தவையாவே இருந்துட்டு வந்துச்சு. இந்த ஆதிக்கத்தை காலி செய்யற விதமா தான் சீனா இப்ப இறங்கி அடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதிநவீன ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த டீப்சீக் ஏஐ காரணமா அமெரிக்க நிறுவனங்கள் ஆடி போய் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இது அமெரிக்க பங்கு சந்தையிலும் கூட எதிரொலிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சீனாவுடைய டீப்சீக் ஏஐ உருவெடுத்திருக்க நிலையில என்விடியா பங்குகள் கடுமையா சரிஞ்சிருக்கான். அமெரிக்காவில் ஏஐ நிறுவனங்களுக்கு தேவையான செமிகண்டக்டர்களை இந்த என்விடியா நிறுவனம் தான் உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருக்கு. சமீப காலமா ஏஐ நிறுவனம் அதிவேகமா வளர்ந்து வர நிலையில என்விடியா நிறுவனத்துடைய ஷேர்ஸுமே உச்சம் தொட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல உலகத்துடைய ரொம்பவே மதிப்புமிக்க நிறுவனம் அப்படின்ற நிலையை கூட இந்த என்விடியா கம்பெனி அடைஞ்சிருந்துச்சு. அந்த என்விடியா நிறுவனம் தான் இப்ப சீனாவுடைய டீப்சீக் ஏஐ டூல் காரணமா மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு. அமெரிக்க பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்க என்விடியா நிறுவனத்துடைய ஷேர்ஸ் ஒரே நாள்ல 17% சரிஞ்சிருக்கு. அதாவது சில மணி நேரத்திலேயே அது அதனுடைய சந்தை மதிப்புல சுமார் 600 பில்லியன் டாலரை இழந்திருக்கான். இது இந்திய மதிப்புல பார்த்தோம்னா சுமார் 51 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. இது சர்வதேச அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. இது தொடர்பா XDP என்ற வர்த்தக தளத்துல ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ துறையில அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு சீனா சவால் விடுத்திருக்கு. அமெரிக்காவை காட்டிலுமே சீனாவால அதை சிறப்பா கொஞ்சம் செலவுல செய்ய முடியும் அப்படின்றத இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிழக்கு சீன நகரமான ஹாங்ஜோவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியது தான் இந்த டீப்சீக் ஏஐ டூல். இந்த நிறுவனம் இப்போ R1 அப்படின்னு 2 ஏஐ மாடலாக வெளியிட்டிருக்கு. அதில் இப்போ மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடல் தான் R1 மாடல். ChatGPT, ஜெமினி ஏஐ உள்ளிட்டவற்றுடைய அதிநவீன ஃபீச்சர்ஸை பயன்படுத்த கட்டணம் நம்ம செலுத்தணும். ஆனால் டீப்சீக் ஏஐ டூலில் அப்படி எதுவுமே இல்லையா, எல்லாமே ஃப்ரீ தானா. அது மட்டும் இல்லை, மற்ற ஏஐ மாடல்களை காட்டிலுமே டீப்சீக் இயக்க 27 மடங்கு குறைவாக தான் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது.